நீ வேணா பாத்துக்கிட்டே இரு ஆர்த்தி. இந்த குழந்தை விஷயத்தை வச்சே உன் மாமியாருக்கும் இந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கும் அவ மேல ஒரு வெறுப்ப வர வைக்கல, நான் சும்மா விட்டுற மாட்டேன். என்ன ஆர்த்தி, இவ்ளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீ இந்த வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் மதிப்பும் மரியாதையும் வாங்கியிருக்க. அது அவ்வளோ சீக்கிரம் போறதுக்கு நான் விட்டுருவேனா? இந்த குழந்தை விஷயத்தை வச்சே அவளுக்கு எப்படி கட்டம் கட்டுறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். என்னதான் நம்ம நல்லது பண்ணாலும் நம்ம சம்பந்தியமா அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க ராஜு. எல்லாரையுமே அவங்க கஷ்டப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா ஜீவா நேத்து அப்படி பேசும்போதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல ராஜு. ஆமாங்க, நானும் அத பத்தி தான் வரும்போது யோசிச்சுக்கிட்டே வந்தேன். எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே, எப்பதான் நம்மள புரிஞ்சுக்க போறானே தெரியல. வீட்டுக்கு வந்த உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஜீவா நடந்துகிட்டதெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க. அவர் எந்த அளவுக்கு மனசு வெறுத்து போயிருந்தா ஜீவாவை பத்தி அப்படி ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு. ஆர்த்தி, வாங்க வாங்க வாங்க. என்னங்க வர லேட் ஆகும் அப்படின்னீங்க, இப்ப அதுக்குள்ள வந்துட்டீங்க. அதெல்லாம் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. எனக்கு இதோ நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நமக்கு குழந்தை உண்டானதுல அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இதோ அத்தைக்கு தான் பாயசம் பண்ணி எடுத்துட்டு போறேன், நீங்களும் சாப்பிடுங்க. ஏங்க இவ்ளோ கோவமா இருக்கீங்க? என்கிட்ட எதுவும் பேசாத, நான் பயங்கர கடுப்புல இருக்கேன். டேய், எதுக்குடா இப்ப சம்பந்தமே இல்லாம அவளை பிடிச்சு கத்திட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்காதேமா. உங்க கூடவே இருக்காங்களே மூத்த மருமக, என்னாச்சுன்னு சொல்லிருப்பாங்களே. நேத்து நடந்த டெண்டர் எனக்கு கிடைக்கல, அது அவங்க கம்பெனிக்கு தான் கிடைச்சிருக்கு. நான் தோத்துட்டேம்மா, போதுமா உங்களுக்கு? ஜீவா, இது அவளோட உழைப்புக்கு இந்த டெண்டர் கிடைச்சிருக்கு. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? டெண்டர் ஒண்ணு தானா அவங்களுக்கு கிடைக்கல. இவங்க ஏதோ கேம் ஆடி என்னை ஏமாத்தி டெண்டர் எனக்கு கிடைக்க விடாம பண்ணிருக்காங்க. நம்ம கம்பெனிக்கு எதுவும் கிடைக்க கூடாது, நான் எதுவும் சாதிக்க கூடாதுன்னு அவங்க சுயநலமா திங்க் பண்ணிருக்காங்க. போது, நிறுத்து. போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தான் பேசிட்டே இருக்க. யாரா கேம் ஆடுறது? நீயா அவளா? கொஞ்ச நாள் நான் வீட்டுல இல்லாததுனால இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? வீட்டுல போட்டி நடத்தி அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் டெண்டர்ல கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிருக்குல்ல. நீ அதை ஒத்துக்கிட்டு தானே செஞ்ச? அப்புறம் ஏன் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு அவ்வளவு சொல்லியும் கேட்காம இந்த டெண்டர்ல கலந்துக்கிட்ட? ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ ஜீவா. பிசினஸ்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறத விட அந்த தொழிலுக்கு நீ ரொம்ப உண்மையா இருக்கிறது முக்கியம். உன்கிட்ட அந்த உண்மை இல்ல, அதனாலதான் உன்னால ஜெயிக்க முடியல. முதல்ல நீ உன்னை திருத்திக்கோ. நீ ஒழுங்கா இருந்தாலே உனக்கு நடக்க வேண்டியது எல்லாம் சரியான நேரத்துல சரியா நடக்கும்.
நீ ஜெயிக்கிறத விட வானதி ஜெயிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற. அதுதான் நீ ஒவ்வொரு தடவையும் தோத்து போறதுக்கான காரணம். முதல்ல நீ ஒன்ன மாத்திக்கோ, மத்ததெல்லாம் தானாவே மாறும். தெரியுமா, எனக்கு நல்லா தெரியும். நான் எல்லா வேலையும் சரியா செஞ்சா கூட என்ன நீங்க குறை சொல்லி தான் பேசுவீங்க. உங்களோட மூத்த மருமகளை தான் தலையில தூக்கி வச்சுட்டு பேசுவீங்க. எனக்கு நல்லாவே தெரியுமா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா நேரமும் காத்து ஒரே பக்கம் மட்டும் வீசாது. என்னால என்ன முடியும், என் பிசினஸ்ல என்ன சாதிக்க முடியும்ன்றத கூடிய சீக்கிரம் உங்க எல்லாருக்கும் நிரூபிக்கிறேன். எங்க இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுக்கு என்னாச்சுங்க? ஏன் தான் வேலைக்கு போறோன்னு இருக்குங்க. வேலைன்னா ஏதாவது டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக போகாம இருக்க முடியுமா? செய்யற வேலைய நேர்மையா செய்ய முடியலனா அப்புறம் அந்த வேலை எதுக்குங்க? வேலையை விட்டுலாமான்னு பாக்குறேங்க. நானும் யோசிச்சேன். நானும் கொஞ்சம் நல்லா இதை பத்தி தாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். உங்க அண்ணன் ஜீவா ஆபீஸ்ல நடந்துக்கிற விதத்தை பத்தி, அங்க நடக்கிற முறைகேடை பத்தி எல்லாம் உங்ககிட்ட எதுவுமே சொன்னது இல்லையாங்க? என்னோட சூழ்நிலைய நீங்க எப்படிங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு உங்க சூழ்நிலை என்னன்னு தெரியாது. வீட்ல இருந்து எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது. ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாமான்னு தோணுதுங்க. நல்ல ஐடியாங்க. நீங்களும் என்னோட வந்துருங்க. வேலையை விட்டுட்டு வந்துருங்க. வேலை எப்படிங்க விட முடியும்? இப்பதானுங்க சொன்னீங்க நேர்மையா ஒரு இடத்துல வேலை செய்ய முடியலன்னு. அப்புறம் அந்த வேலை எதுக்குங்க? நேர்மையான ஒரு இடத்தை தேடி போக வேண்டியதான். லாயர்னாலே போய் தானே சொல்லுவாங்க. அது நல்ல லாயரை பார்க்காதவங்க பேசுற பேச்சு. சரி, ஜீவா அண்ணன் கம்பெனி பிடிக்கலனா வேற எங்க போவீங்க? வானதி அக்கா கம்பெனி இருக்கே. என்னாச்சுங்க? நீங்க அங்க போக கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமா நடந்துக்கிற ஆளுகள்ல வானதி அக்காவும் ஒருத்தவங்க. எனக்கு பிடிக்கல. நான் போறது பிடிக்கலையா? நான் சொல்றத மீறி போறது எனக்கு பிடிக்கல. நீங்க எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம். நான் பிசினஸ். சரி, நீங்க பிசினஸ் ஆரம்பிங்க. அதை நான் தடுக்கலையே. நான் சப்போர்ட் பண்றேன். நீங்க என் கூட தான் இருக்கணும். ஏங்க, நீங்க என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ரொம்ப வருஷமா இதை பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் விட்டுட்டு என்னால ரூட் மாதிரி எல்லாம் வர முடியாதுங்க. சாரிங்க. இதுதான் உங்க முடிவா? மறுபடியும் சொல்றேன், வானதி அண்ணி கம்பெனிக்கு நீங்க வேலைக்கு போக கூடாது. நாம் ஆசைப்பட்ட மாதிரி டெண்டர் நம்ம கைக்கு வந்துட்டு போகுது. நீ ஏன் சோகமா இருக்க? உற்சாகமா இருக்க வேண்டியதானே? ஏன் மேடம் இப்ப அப்செட்டா இருக்கீங்க அப்படின்னு நான் உன்னை கேட்க மாட்டேன். ஏன்னா ஜீவா வீட்டுல பண்ண கலாட்டாவை பத்தி அம்மா என்கிட்ட ஃபுல் டீட்டெயில் அப்பயே சொல்லிட்டாங்க. ஏங்க, ஜீவா தம்பி என்னை பத்தி தப்பா பேசினது கூட நான் வருத்தப்படலைங்க. ஆனா அவரு அம்மாவோட முகத்துக்கு நேராவே தப்பா பேசிட்டாரு. அம்மாவோட முகம் எவ்வளவு வாடி போச்சு தெரியுமா? அதைத்தான் என்னால தாங்க முடியல. எனக்கே புரியுது. இருந்தாலும் அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? நாம அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காம சந்தோஷமா இருக்கணுமா. அதனால இந்த நிமிஷத்துல இருந்து நம்மளோட டல்னஸ் தூக்கி போட்டுட்டு நாம நல்லா பிரிஸ்கா இருக்கணுமா. ஓகே? அப்படியா? ஆமா. ஓகே.
முதல்ல மேடம்க்கு டெண்டர் கிடைச்சதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது உங்க ஒத்துழைப்பாலையும் தான் கிடைச்சது. அதனால உங்களுக்கும் என்னோட கங்க்ராட்ஸ். பட் ஆக்சுவலா இந்த டெண்டர் முழுக்க முழுக்க உங்க முயற்சியில மட்டும் தான் கிடைச்சது. நான் வெறும் ஒரு ஒர்க்கர் மாதிரி சும்மா அசிஸ்ட் பண்ணேன், அவ்வளவுதான். சரி, ஓகே, இந்த டாபிக்கை இதோட விட்டுறலாம். நான் பிரிஸ்கா இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு சார் என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் செய்ய வேண்டியது கடமை மேடம். அப்படியா? எஸ் மேடம். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். என் காலை பிடிச்சு விடுங்க. அவ்வளவுதானே, காலை காட்டுங்க. நீங்க இப்படி தூக்குங்க, நீட்டுங்க. மேடம், இப்ப நீங்க என்ன பார்த்தது நான் பார்த்துட்டேன். நான் பார்க்கலங்க. இல்ல நீங்க பாத்தீங்க. இல்ல நான் பார்க்கல. மேடம், நீங்க பார்த்தது நான் பார்த்துட்டேன். நான் பார்க்கல. போய் சொல்றீங்க நீங்க. சரி, காலை பிடிக்கும் போது ஏன் பேசுறீங்க? சாரி மேடம். மேடம், இன்னும் எவ்வளவு நேரம் பிடிச்சு விடணும்? ஏன் கை வலிக்குதா? போதும். ஏன் மேடம்? பரவாயில்ல, போதும். சரி மேடம், ஓகே. மேடம், இதே மாதிரி வேற ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க, பண்றேன். வேற ஒரு வேலை இருக்கு. இருக்கா? சொல்லுங்க மேடம். ஒரு முத்தம் வேணும். வாவ் மேடம், நீங்க பாஸ். நீங்க மிஸ்டர் கார்த்திக். மேடம், சொல்லுங்க மேடம். ப்ளீஸ் switch off the light. ஏய் ஆர்த்தி 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 ஆர்த்தி, மெதுவா மெதுவா மெதுவா. ஏன் இப்படி அறக்க பறக்க ஓடி வர? நிதானமா இருக்கணும், ஓடி ஆடி வேலை செய்யக்கூடாது, குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு உங்க அம்மா சொன்னாங்களா இல்லையா? மறந்துட்டியா? நேரம் ஆச்சே, இன்னும் சாப்பிட வரல. என் புருஷன் மேல அக்கறையோட வந்தா நீங்க உங்க குழந்தை மேல எல்லாம் அக்கறையோட பேசிட்டு இருக்கீங்க. இத கேட்க எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன் நீங்க சரியா தூங்கலையா? கண்ணெல்லாம் அப்படியே சவந்து போன மாதிரி இருக்கு. ஆமா, சரியா தூங்கல. ஏன்? நேத்து அண்ணி மேல இருந்த கோவத்தை உன் மேல காட்டிட்டேன். நான் அந்த மாதிரி நடந்துடக் கூடாது. நீ ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பல்ல? ஆமா, நான் வருத்தப்பட்டேன் தான். நம்ம குழந்தையும் வருத்தப்பட்டிருக்கோம்ல. ஆர்த்தி, இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன். ஐ எம் சாரி. ஐயோ, என்ன சாரி அதுன்னு யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுறீங்க? எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? ஏதோ பிசினஸ் டென்ஷன், அதனால கோவப்பட்டீங்க. இனி ஒண்ணு பண்ணுங்க, இனிமே பிசினஸ வெளியில வைங்க. வீட்டுக்கு வந்தா நான், நீங்க, நம்ம குழந்தை 3 பேர் மட்டும்தான் பேசிக்கணும். ஷூர். ஆமா ஆர்த்தி, நீ சந்தோஷமா இருக்கும்படியா இனிமே நான் நடந்துக்கிறேன். உன் சந்தோஷத்தால குழந்தையும் ஆரோக்கியமா வளரும். இந்த வீட்டுக்குள்ள பானத்தியாலதான் அமைதியே கெட்டு போகுது. எனக்கு புரியுது ஆர்த்தி, பொறுமையா இருப்போம். ஏன்னா அம்மா அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சிருக்காங்க. இன்னும் 2-3 மாசம் ஆகட்டும், இந்த வீடு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். சரியா சொன்னீங்க மாப்ள. நீங்க பேசுறதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க மாப்ள. நீங்க சொன்ன மாதிரியே இந்த குடும்பத்தோட மூத்த வாரிசு உங்களுக்கு பொறுக்க போற இந்த நேரத்துல இந்த வீடு உங்க கைக்கு தான் மாப்ள வரப்போகுது. அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க.
நடங்க மாப்பிள்ள சாப்பிடலாம். சரிங்க அத்தை. ஆ மா பாத்தியாமா அவர் பேசினத கேட்டியா? நான் கூட நேத்து அவர் நடந்துகிட்டத பார்த்து தப்பா நினைச்சிட்டமா. எதுக்குடி அப்படி நினைக்கணும்? மாப்பிள்ள உன் மேல எவ்வளவு அன்பாவும் அக்கறையாவும் இருக்கார் பாத்தியா? இன்னும் அவர் உன் மேல ரொம்ப அக்கறையா இருப்பார் ஆர்த்தி. இதுதான் உனக்கு சரியான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் நீ சரியா பயன்படுத்திக்கணும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் மாப்பிள்ள கிட்ட வானத்தை பத்தி கோவம் வர மாதிரி ஏதாவது சொல்லி சொல்லி அவர் கோவத்தை தூண்டி விட்டுட்டே இரு. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அது நல்லா பெருசா வெடிக்கும். அப்போ மாப்பிள்ளைய சம்மந்தி அம்மா கிட்ட இந்த வீட்டுல ஒண்ணு நான் இருக்கணும் இல்ல வானத்தை இருக்கணும்னு சொல்லு. உன் மாமியாருக்கு வேற வழியே இல்ல. கர்ப்பமா இருக்கிற உன்னை வீட்டை விட்டு அனுப்ப முடியுமா? வானத்தை தான் வேற வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்புறம் அந்த அம்மாவால அவளை பார்க்காம இருக்க முடியாது. கொஞ்ச நாள்ல அவங்களும் அவ கூடவே போயிடுவாங்க. என்னடி நான் சொல்றதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்க? ஆர்த்தி என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு எங்கேயோ கற்பனை உலகத்துல மிதந்துட்டு இருக்க? மா உண்மைதாமா, நீ சொன்னதெல்லாம் நடக்கிற மாதிரி அப்படியே கற்பனை பண்ணி பார்த்தனா நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே சொத்தை அடைஞ்சிட்டோம். அந்த வானத்தை மட்டும் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு விரட்டிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவளை விரட்டாம எங்கடி விட்டு வைக்க போறோம்? எல்லாம் விரட்டுவோம். ராஜா அக்கா கொடுக்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். பரவாயில்ல கொடுக்க, நான் கொண்டு வரேன். நீ வாக்கா வா. ராஜா நில்ல. என்னக்கா என்ன ஆச்சு? நைட்டெல்லாம் எதுவும் ஆபீஸ் ஒர்க் பண்ணியா? நைட்டெல்லாம் தூங்கலையா? இல்லக்கா, இப்போ கொஞ்ச நாளாவே சரியா தூங்குறது இல்ல. என்ன ஆச்சுடா? ஸ்வேதா ஆரம்பத்துல இருந்த மாதிரி இல்லக்கா. இந்த சொத்தெல்லாம் வந்த பிறகு மாறிட்டாக்கா. ராஜா நீ புரியாம பேசுறடா. அவங்க பிறக்கும் போதே பணக்காரங்க தானே. ஏதோ இந்த சொத்தையெல்லாம் வெளியில இருக்க யாரோ கொடுத்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா கொடுத்த சொத்தை பார்த்துட்டு அவ மனசு மாறிட்டான்னு சொல்றியடா. நீ எதேதோ நினைச்சிட்டு இருக்க. இல்லக்கா, உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அத்தா அவங்களுக்கு அந்த சொத்தை கொடுக்கும்போது அவங்க அதை வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஸ்வேதா அதை வாங்கிக்கிட்டாங்க. ராஜா அம்மா அவளுக்கு கொடுத்தது ஸ்வேதாக்கு சேர வேண்டிய சொத்துடா. அத அவ வாங்கிக்கிட்டதுல என்ன தப்பு இருக்கு? அக்கா இப்போ அவங்க ஏதோ புதுசா பிசினஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? பிசினஸ் என்ன அவளுக்கு புதுசா? நல்ல விஷயம் தானே. இங்க பாரு, நீ ஆபீஸ்க்கு போயிட்டு உன் வேலையை நீ நல்லா பாரு. ஸ்வேதாவை சந்தோஷமா வச்சுக்கோ. என்னால ஆபீஸ்ல சந்தோஷமா இருக்க முடியலக்கா. எனக்கு ஸ்வேதாவோட அண்ணன் ஜீவாவோட நடவடிக்கை சுத்தமா பிடிக்கலக்கா. அவர்கிட்ட நேர்மை இல்ல, மத்தவங்கள மதிக்கிற குணம் இல்ல. ராஜா என்னடா இது? ஒரே நேரத்துல 2 பேர் மேலே கம்ப்ளைண்ட் சொல்ற. சரி, நம்ம ஆசிரமத்துல நமக்கு அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? நம்மள வெறுக்கிறவங்கள நாம எப்பவும் வெறுக்காம இருக்கணும். நம்மள கோவப்படுத்துறவங்க மேல நாமளும் கோவப்படாம இருக்கணும். அப்படி இருந்தோம்னா மெல்ல மெல்ல அவங்களும் நம்மள புரிஞ்சுப்பாங்க, நேசிப்பாங்க. அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் ராஜா. ஆனா நீ அவங்க மேல எப்பவும் அன்போடையும் நம்பிக்கையோடையும் இருக்கணும். ஆபீஸ்ல நிறைய தப்பு நடக்குதுக்கா. அத என்னால உங்ககிட்ட வெளிப்படையா சொல்லவும் முடியல. அதே சமயத்துல அதை என்னால கண்டுக்காம இருக்க முடியல. ஜாட மாடியா ஸ்வேதா கிட்ட இதை பத்தி எல்லாம் சொன்னா அவங்க எங்கிட்டயே நீங்க இதெல்லாம் எதுக்கு கண்டுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. எப்படிக்கா இதெல்லாம் என்னால கண்டுக்காம இருக்க முடியும்? என்னால முடியல. நான் வேணா பேசாம உன் கம்பெனிக்கே வந்துட்டுமாக்கா? அப்பதாக்கா நானும் நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன். ராஜா, நீ உன்னால முடிஞ்ச நல்ல விஷயங்களை ஜீவாக்கு எடுத்து சொல்லு. அவரு ரொம்ப நல்லவருடா. அவர் கண்டிப்பா கேட்பாரு.
சில விஷயங்கள்ல அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, அதனாலதான் தப்பா நடந்துக்கிறாரு. ஆனா ஜீவா ரொம்ப நல்லவருடா. எல்லா மனுஷங்களுக்கும் அவங்க செஞ்ச தப்ப உணர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வரும். அதுக்கு உன்ன மாதிரி நல்லவங்க அவங்க கூட இருக்கணும். நல்லவங்க கூட இருக்கும்போது தப்பு பண்றவங்களோட மனசாட்சி உறுத்தும். அதுதான் அவங்க பெரிய தப்பு பண்ணாம தடுக்கும். அதுக்கு நீ அவர் கூட இருக்கணும். நீ ஜீவா தம்பி கூட தான் இருக்கணும்னு நானும் விரும்புறேன். நிதானமா யோசி, அவசரப்படாத. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். கொடு. இல்லக்கா, நான் கொண்டு வரேன், நீ வா. ராஜா